ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் மொழிந்த 5ஆம் வார்த்தையாகிய தாகமாய் இருக்கிறேன். இந்த வார்த்தையை அடங்கிய திருமறை பகுதியை வாசிப்போம். யோவான் 19ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். அதன் பின்பு எல்லாம் முடிந்தது என்று இயேசு அறிந்து வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக தாகமாய் இருக்கிறேன் என்றார். ஆமென். இந்த வார்த்தையை அவரது முதலில் இருந்து நாம் கற்றுக்கொண்டு என்னவென்றால், இந்த வார்த்தையின்படி நாம் நேரடியாக நடக்க வேண்டும் என்று நாம் அறிந்திருக்கிறோம். இந்த வார்த்தை பற்றி நாம் இந்த வசனத்தின் மூலமாக அறிந்து கொள்ளும் பொழுது நாம் இந்த வசனத்திற்காக தலையை தாழ்த்தி ஜெபிப்போம். அன்பின் பிதாவே, உமது குமாரன் இயேசு கிறிஸ்து சிலுவையில் மொழிந்த 5ஆம் வார்த்தை தாகமாய் இருக்கிறேன் என்ற வார்த்தை அவரது சூழலிலிருந்து நாம் கற்றுக்கொண்டு நாங்களும் உலகத்துக்கேற்றபடி அந்த தாகத்தில் நிலைத்திருக்க நீர் எங்களை தகுதிப்படுத்த வேண்டுமாய் மன்றாடி கேட்டுக்கொள்கிறோம். அன்பின் பிதாவே, ஆமென். இந்த வார்த்தை தியானிக்கும்படியாக வாய்ப்பு கிட்டியதற்காக முதலாவது பரிசுத்த தேவனுக்கு நன்றியை செலுத்துகிறேன். மேலும் வாய்ப்பளித்த பாஸ்டர் ஐயா திரு டாக்டர் பாஸ்கரன் அவர்களுக்கும் அவரது துணைவியார் சகோதரி செல்வராணி அவர்களுக்கும் பாஸ்டர் டேனியல் அவர்களுக்கும் உடன் பயிலும் நண்பர்கள் மற்றும் இங்கு வந்துள்ள உறவினர்கள் அனைவருக்கும் என் நன்றியை கூறிக்கொள்கிறேன். இந்த வார்த்தை இயேசு கிறிஸ்து தேவனாக இருந்த பொழுதும் 100க்கு 100 மனிதனாக இந்த உலகத்தில் வாழ்ந்தார் என்பதை குறிப்பிடுகிறது. இந்த தண்ணீரை குடிக்கிறவனுக்கு மறுபடியும் தாகம் உண்டாகும். நான் கொடுக்கும் தண்ணீரை குடிக்கிறவனுக்கு ஒரு காலம் தாகம் உண்டாகாது. நான் அவனுக்கு கொடுக்கும் தண்ணீர் அவனுக்குள்ளே நித்திய ஜீவ காலமாய் ஊறுகின்ற நூற்றாய் இருக்கும் என்று நீரூற்றாய் இருக்கும் என்று யோவான் 4:14 வாசிக்கிறோம். அதாவது 4ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் வாசிக்கிறோம். இந்த வார்த்தைகளை சொன்ன கர்த்தர் ஆகிய இயேசு கிறிஸ்து தாகமே இருக்கிறேன் என்று சொன்னார். இந்த வசனத்தை தியானிக்க ஆசீர்வாதமாய் இருக்கும் என்பதில் சந்தேகம் கிடையாது. இந்த வார்த்தை யோவான் சுவிசேஷத்தில் மட்டும் எழுதியிருப்பதை நாம் மறந்து விடக்கூடாது. யோவான் சுவிசேஷத்தில் தண்ணீரை பற்றி சில சூழ்நிலைகள் சித்தரிக்கப்பட்ட வகையில் எழுதப்பட்டுள்ளதை நாம் கவனிக்க வேண்டும். பழைய ஏற்பாட்டில் முதலாவது முறையாக பஸ்கா பண்டிகை ஆசரிக்கும் முறைமையை கர்த்தர் கொடுத்த பொழுது தெரிந்தெடுக்கப்பட்ட குற்றமில்லாத ஆட்டுக்குழியின் இரத்தத்தை ஈசோப்பு தண்டில் ஆட்டி இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து புறப்படுவதற்கு முன்பாக தங்கள் வீட்டு நிலைகளில் பூச வேண்டும் என்று சொன்னதை யாத்திராகமம் 12ஆம் அதிகாரம் வசனங்கள் 21, 22 வாசிக்கிறோம். இதன் அடிப்படையில் தான் தாவீது தன் பாவத்தை அறிக்கையிடும் பொழுதும் நீர் என்னை ஈசோப்பினால் சுத்திகரியும், அப்பொழுது நான் சுத்தமாவேன் என்று ஈசோப்பு தண்டுக்கும் சுத்திகரிக்கப்படுவதற்கும் உள்ள நெருங்கிய தொடர்பை சொல்லி இருக்கிறார். இதுபோல் இயேசு கிறிஸ்து தாகமாயிருக்கிறேன் என்று சொன்ன பொழுது கடற்காலனால் காடியை எடுத்து ஈசோப்பு தண்டில் மாட்டி கொடுத்தார்கள் என்றும் இயேசு காடியை வாங்கினார் என்றும் யோவான் 19ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம் மற்றும் 30ஆம் வசனங்களில் நாம் வாசிக்கிறோம். எனவே கிறிஸ்துவானவர் மனிதரிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டவர் என்பது இதிலிருந்து புலனாகிறது. அவர் 100க்கு 100% மனிதனாகவும் 100க்கு 100 தெய்வமாகவும் இப்படி இரு தன்மையும் சேர்ந்த இரட்சகராக வெளிப்பட்டார் என்று நாம் ஏற்றுக்கொள்கிறோம். ஞானஸ்தானம் பெறும் வரையில் மனிதராகவும் ஞானஸ்தானம் பெற்றவுடன் தேவனாகவும் விளங்கினார் என்று நாம் தெரிந்து கொள்கிறோம். கிறிஸ்துவானவர் 100க்கு 100 மனிதன் என்பதை மாறாமல் ஏற்றுக்கொண்டுதான் ஆக வேண்டும். எனவே தாகமாய் இருக்கிறேன் என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தை அவர் 100க்கு 100 மனிதனாக வாழ்ந்த பாடுகளை ஏற்று மரித்தார் என்று என்பதை அடையாளப்படுத்துகிறது. சிலுவையில் அறையப்பட்டதால் ஏற்பட்ட தாகத்தால் ஒருவர் தாகத்தோடு தொங்கிக் கொண்டிருப்பது வினோதமான சூழல் ஆகிலும் இந்த எல்லா மனிதருக்கும் வரும் பாதிப்பு ஆகும்.
ஏற்கனவே அவர் சிலுவையில் சுமந்து சென்ற பொழுது வெள்ளை போலம் கலந்த திராட்சை ரசத்தை வாங்க மறுத்ததை மார்க்கு 15 23 நாம் வாசிக்கிறோம். சிலுவையில் வேதனையை குறைப்பதற்காக இப்படிப்பட்ட பானங்கள் கொடுப்பது அந்த கால வழக்கம் என்று சொல்லலாம். ஆதலால் மேலே சொன்ன வசனத்தின்படி தம்முடைய வேதனையை குறைத்துக் கொள்வதற்காக கொடுக்கப்பட்ட பானத்தை சிலுவை சுமந்து செல்லும் போது அவர் அங்கீகரிக்காமல் மறுத்திருக்கிறார். மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பது, மெய்யாகவே அவர் அடிக்கப்பட்டார் என்பதும் நிரூபிக்கப்பட வேண்டும் என்பதும் இந்த வார்த்தையின் அர்த்தமாகும். சங்கீதம் 69:2 என் ஆகாரத்தில் கசப்பு கலந்து கொடுத்தார்கள், என் தாகத்துக்கு காடியை குடிக்க கொடுத்தார்கள் என்று வாசிக்கிறோம். இந்த வாக்கியம் எழுதப்பட்ட வாக்கியங்கள் நிறைவேறும்படியாக இது நடந்தது என்பது உண்மைதான். தாவீது இந்த சங்கீதத்தை நாம் கவனித்து பார்த்தால் கர்த்தர் வியாகுலத்தின் சரீரத்தில் அவர் அடைந்த வேதனைகளை நாம் பார்க்கிறோம். அவர் மெய்யாகவே மனிதனாக வாழ்ந்தார் என்பதை வேத வசனம் பல இடங்களில் சுட்டி காட்டுகிறதை நாம் மறந்துவிடக்கூடாது. அவர் எல்லா விதத்திலும் நம்மை போல ஆக வேண்டும் என்பதை வேதம் வலியுறுத்தியிருப்பதை கூறியிருப்பதை நினைவில் கொள்ள வேண்டும். அவர் கந்தை துணியில் சுற்றப்பட்டார். லூக்கா 2:7 அவர் அழுதார் என்றும் யோவான் 11:35 அவர் அயர்ந்து தூங்கினார் என்று மார்க்கு 4:38 பசி அடைந்தார் என்று மத்தேயு 4:2 ஆச்சரியப்பட்டார் என்று மார்க்கு 6:6 போன்ற வசனங்கள் எல்லா விதத்திலும் மனிதனுடைய தன்மைகள் உடையவராக இருந்தார் என்பதை சுட்டிக்காட்டுகிறது. இங்கு யோவான் 7:37 முதல் 40 வரை எழுதப்பட்ட சம்பவத்தையும் நாம் கவனிக்க வேண்டியதாக இருக்கிறது. இது கூடார பண்டிகை நாட்களானதாகும். இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து வனாந்தரத்தில் அலைந்து திரிந்ததை நினைவுபடுத்தும் வண்ணமாக வாக்கு பண்ணப்பட்ட தேசத்தில் சேர்ந்த பொழுதும் வருடத்தில் 7 நாட்கள் கூடாரங்களில் அவர்கள் தங்கியிருக்க வேண்டும் என்றும் கர்த்தர் கட்டளையிட்டார். இந்த பண்டிகை அறுப்பு காலம் முடிந்த பின்பு ஆண்டவர் தாமே மீண்டும் மழையை வருஷிக்க பண்ணி ஆகாரத்தை கொடுக்க வேண்டும் என்ற அடிப்படையில் ஏற்பட்டதாகும். ஒரு வார காலம் இந்த பண்டிகையின் கடைசி நாளில் பலிபீடத்தில் சுற்றி தண்ணீர் ஊற்றுவார்கள். தங்களுடைய சரீரத்தின் நன்மைக்காக, குறிப்பாக அறுவடைக்கு தண்ணீர் கொடுக்கிற சிருஷ்டி கர்த்தர் என்பதை நினைக்க இப்படி செய்வார்கள் என்பதை நாம் தெரிந்து கொள்ளலாம். கடைசி நாளில் நம் பிரதான ஆசாரியன் எருசலேம் பலிபீடத்தை சுற்றி தண்ணீர் ஊற்றிய அதே வேளையில் இயேசு கிறிஸ்து ஒருவன் தாகமாயிருந்தால் என்னிடத்தில் வந்து பானம் பண்ண கடவன் என்று சத்தமிட்டு சொன்னார். அவர் தாமே சிருஷ்டிகர் என்றும் அவர் மேசியா என்றும் அடையாளப்படுத்தும் அழைப்பின் அம்சமாகும். எனவே இயேசு கிறிஸ்து தாகமாக இருக்கிறேன் என்று சொன்னது அவர் அருவிகளை உண்டாக்கினவர் என்றும், அதே சமயம் அவர் தாமே தாகத்தை தணிக்கக்கூடிய மேசியாவாக மனுஷகுமாரன் என்பதும் இதன் மூலம் நிரூபிக்கப்பட்டுள்ளது. தாகம் என்பது எல்லா மனிதருக்கும் ஏற்படும் வேட்கையாகும். இப்படி கிறிஸ்து எல்லா மனிதருக்குள்ளும் ஒரு அழைப்பை கொடுக்கிறார். அவரை விசுவாசிப்பவர்கள் ஒரு காலம் தாகமடையார்கள் என்றும், அவரை விசுவாசியாதவர்கள் ஒருவராலும் தணிக்க முடியாத தாகத்தை உடையவர்களாக இருப்பார்கள் என்பதையும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். ஒரு வகையில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து விசுவாசித்து ஏற்றுக்கொண்டவர்கள் ஆத்ம தாகம் உடையவர்களாக இருக்க வேண்டும் என்பதில் சந்தேகம் கிடையாது ஏனென்றால் அவர் 100% மனிதனாக தாகமடைந்தார். தம்மை திருஷ்டியாக மட்டுமல்ல மீட்பர் என்றும் ரூபகப்படுத்தியதை நாமும் இந்த வகையில் அறிக்கையிட அழைக்கப்படுகிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எல்லா சோதனைகளையும் ஒரு மனிதனாக ஏற்றுக்கொண்டு முற்றும் முடிய தம்மை ஒப்பு கொடுத்து விளைவாக அவர் தாகம் அடைந்தது போல நாமும் ஜீவ ஊற்றாகிய அவருடைய தயவினால் பாடுகளையும் சோதனைகளையும்
வேதனைகளையும் சகிக்கும் போது மற்றவர்களும் ஆசீர்வாதமாக இருப்போம் என்பதில் சந்தேகமில்லை. கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கும் கர்த்தாவே, நீர் எங்களில் இடைப்பட்டு எங்களை வழி நடத்தி செல்ல வேண்டுமாய் உங்கள் வார்த்தையின்படி ஒரு காலம் தாகம் ஏற்படாதபடி அவரது வார்த்தைகளை உட்கொண்டு வாழ எங்களை தகுதிப்படுத்த வேண்டுமாய் வேண்டி கேட்டுக்கொள்கிறோம் பிதாவே. ஆமேன்.